கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றும் உங்களோடு கூட யாத்ராகமத்தின் தொடர்ச்சியாக 4வது அதிகாரம் 13 மற்றும் 14வது வசனத்திலே குறைவுகளை மாற்றுவார், குறைவுள்ளவனை அல்ல என்கிற தலைப்பில் இந்த வசனத்தை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். முதலாய் தேவன் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி என்கிற வார்த்தை வருகிறது. அப்படி என்ன மோசே பேசினார்? வேறு யாரையாவது அனுப்பும் என்று சொல்லிவிட்டார். யாரை நான் அனுப்புவேன் என்றார் ஏசாயாவிடம். என்னை அனுப்பும் என்று சொன்னார் ஏசாயா. ஆனால் உன்னை அனுப்புவேன் வா என்று சொன்னார் மோசேயிடம். வேறு யாரையாவது அனுப்பும் என்கிறாரே மோசே. சிலர் அழைக்காவிட்டாலும் வருவார்கள் ஏசாயாவை போல், சிலர் அழைத்தாலும் வரார்கள் மோசேயை போல். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்றான் ஏசாயா, திக்குவாயன் என்றான் மோசே. இரண்டையும் தேவன் சரி செய்தார். பேச முடியாத மோசேயையும் சரி செய்தார், பேச தெரியாத ஏசாயாவையும் சரி செய்தார். இரண்டும் அவருக்கு விஷயம் அல்ல. ஏசாயா நாவை தொட்டார், அவன் சுத்தமானான். குறைவுகளை மாற்றுவது அவருக்கு எளிது, கடினமே ஆனாலும் அதை அவர் செய்து முடிப்பார். உங்கள் குறைவுகளை மாற்றுவார். ஆனால் குறைவு இருக்கிறதே என்று உங்களை ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அதுதான் நமது அருமை ஆண்டவர். இந்த ஆண்டவரை நாம் அடைய என்ன பாக்கியம் செய்தோம். லூக்கா 16 அதிகாரம் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. எனக்கு பாதாளத்தில் நடந்த அந்த உரையாடலும் ஞாபகம் வருகிறது. நரகத்தில் துடிக்கும் ஐஸ்வர்யவான் என் சகோதரருக்கு சுவிசேஷம் சொல்ல லாசருவை அனுப்பும் என்று கதறிய போது, அங்கே ஊழியம் செய்ய பூமியில் மோசே இருக்கிறான் என்று ஆபிரகாம் வாக்கு பண்ண, இங்கோ வேறு யாராவது அனுப்பும் என்று மோசே வாக்குவாதம் பண்ண எப்படி இருக்கிறது பாருங்களேன். பூமியில் ஒன்றை செய்து முடிக்க அவர் பரலோகில் இருந்து தூதர்களை இறக்கவில்லை. அந்த மாபெரும் பணி நமது பொறுப்பில்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பொறுப்புகளை ஒருபோதும் தட்டி கழிக்காதிருங்கள். உங்கள் குறைகளை காட்டி கூட அவர் குறைவுகளை கூட மாற்ற தயார். ஆனால் உங்களை மாற்ற ஒருபோதும் அவர் தயாராக இல்லை. ஆமென். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னில் தாங்க செய்தீரே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.